உருட்டுக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கடைசியாக இஎஸ்பி போட்டு 2 வாரம் தானே ஆகுது. அதுக்குள்ளே என்ன மறுபடியும் ஒரு இஎஸ்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் மாதத்துக்கு ஒன்று தான் போடுவோம். ஆனால் எக்கச்சக்கமான டேக்ஸு, எக்கச்சக்கமான மென்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து எக்ஸ்ட்ராலையும் இன்ஸ்டாலையும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. பார்த்து பாருங்கள், கண்ணெல்லாம் வீங்கி போச்சு எனக்கு. எவ்வளோ தான் நான் சேவ் பண்ணி வைக்கிறது, எடுத்து வச்சு கண்டென்ட் பேக் ஃபுல்லாகி போச்சு. அவ்வளோ வந்திருக்கு. அதனால் இன்றைக்கு இதோ உங்களுக்காக ஒரு இஎஸ்பி. வழக்கமாக எல்லா இஎஸ்பி எபிசோட்லேயும் வந்து புது உருட்டுக்கள் இருக்கும். ஆனால் இந்த எபிசோடில் கடைசி 10 நாளாக நீங்கள் டேக் பண்ணது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கீவேர்டு. அந்த கீவேர்டை வித்தியாசமாக க்ரியேட்டிவிட்டியாக வந்து நிறைய பேர் வேறு மாதிரி ஒட்டியிருக்கிறாங்க. அதுதான் இதில் ஸ்பெஷல். ஸோ ஒரே விஷயத்தை க்ரியேட்டிவிட்டி மூலமாக அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக உருட்டுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ திடீர்னு வானத்தில் உடையுதான், கேட் ஓப்பன் ஆகுதான், போர்ட்டல் ஓப்பன் ஆகுதான். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லி டேக் பண்ணுறது எனக்கு அந்த வேகம் புரிகிறது. பயப்படாதீங்க. ஸோ பிரபஞ்சத்தில் வந்து ஏதோ ஒரு புதிய சக்தி வந்துட்டு இருக்கு. ஸோ இது 8வது மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணி 8 நிமிடத்தில் அது ஒரு இன்ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம பிரபஞ்சத்தில் என்னென்னமோ பண்ண போதான் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பயப்படாதீங்க, எல்லாம் புது பிரபஞ்சத்திற்காக தான். எனிவே, ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு இஎஸ்பி. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுதி போடுறாங்க. லெட்ஸ் கெட் இன்டு முதல் உருட்டு. 3 ஆண்டுகளில் 2 முறை சூட்சம ரூபத்தில் ஏலியன் பேசியிருக்காங்க. அவங்களுடைய அனுமதி பெற்று மட்டுமே தான் நம்மளுடைய ஆலயம் வந்து கட்டுறோம். எங்களுடைய ஒரு நிமிஷம், ஏலியனோட டிசைன் பார்த்தீங்களா? நம்ம அயலான் படத்தில் பார்த்த அதே ஏலியன் மாதிரி. அயலானுக்கு முன்னாடி கட்டினாங்களா அதுக்கப்புறம் கட்டினாங்களான்னு தெரியலையே. சொந்த வெறுப்புக்காக, தேவைக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த கோயில் கட்டல. எல்லா விஷயமே அகத்தியர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதை தான் நாங்கள் இப்போ வந்து கோயிலாக கட்டிட்டு இருக்கோம். அவங்க அகத்தியர் எழுதினதுல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஏலியன் பற்றி எழுதின ஏதாவது வார்த்தைகள். இப்போ அகத்தியர் ஏலியனை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்காரு. அது எல்லா ரகசியமும் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அகத்தியர் எது எழுதினாலும் நல்லா தான்ப்பா எழுதியிருப்பாரு. அதுலையே ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்கிட்டு வந்து சொல்லிட முடியாது. அவரு எழுதி வச்சுட்டு போன ரகசியத்தினால தான் இந்த சாமியை நம்ம இங்கே வந்து வச்சிருக்கோம். நம்ம ஏலியனுக்கு கோயிலெலாம் கட்டியிருக்கிறாங்க. அது சரி, குஷ்புக்கும் நயன்தாராவுக்குமே கோயில் கட்டும் ஊரடாது. ஐ திங்க் குஷ்புக்கு கோயில் கட்டினதே ஒரு உருட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் எங்கேயும் கட்டின மாதிரி எனக்கு தெரியல. அடையப்பா 1 மில்லியன் வியூஸ் போயிருக்குது. நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே கமெண்ட்ஸ் படிக்கிறது தான். ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும், படிப்போம். அயலான ஐயா துணை அகத்தியர், எனக்கும் இந்த பயலுக்கும் எந்த ஓம் ஏலியன் தேவா, ஓம் ஏலியன் தேவாய் நம்ம. ஏலியன் நோ சைக்கிள் சீட்டு. ஆடா ஆமாங்க, சைக்கிள் சீட்டை கவுத்து போட்டுதாங்க. ஓம் காளி சூடி ஏலி. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பல்வேறு மதங்கள், ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இதெல்லாம் எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகே, மெயினான உருட்டுக்கு போவோம். இந்த உலகத்துல இந்த உலகம் மட்டும்தான் இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி இந்த உலகத்துக்குள்ள நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. போர்ட்டல்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு சில சாமி படத்துல உள்ள அனிமேஷன் மூவிஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு வளையம் சர்க்கிள் மாதிரி உருவாகும். அதுக்குள்ள போனவங்க இன்னொரு வேர்ல்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் போர்ட்டல். சோ அந்த போர்ட்டல்ஸ் வந்துட்டு இன்னும் இந்த பிளானட்ல, எஸ்பெஷலி இந்த தமிழ்நாட்டுல சதுரகிரி, வெள்ளிங்கிரி, கொல்லிமலை, குற்றாலம், திருவண்ணாமலை இந்த இடங்கள்ல இந்த போர்ட்டல்ஸ் இருக்கு. இப்பவும் இருக்கு. ஆமா, வேற ஒரு டைமென்ஷனுக்கே கூட்டிட்டு போயிடும். அந்த டைமென்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சித்தர்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திருவண்ணாமலை தான் இங்க நம்ம ஊர் தான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதுக்குள்ள மனிதர்களுக்கே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு சில போர்ட்டல்ஸ் இருக்கு. வெள்ளிங்கிரில எல்லாம் மனிதர்களுக்கே தெரியாதது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற, யாருக்குமே கண்ணுக்கு தெரியாதது ஒரு மலை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து அந்த இதுக்கான சோர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்ட கேட்க வேணாம். அவங்களே வந்து அனிமேஷன் மூவிஸ், ஹாலிவுட் மூவிஸ், டைம் ட்ராவல் எல்லா கான்செப்ட்ஸையும் சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வைத்து புதிதாக ஒரு க்ரியேட்டிவான கான்செப்டை உண்டாக்கியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அடுத்து நம்ம போர்ட்டல்னு உள்ளே போக போகிறோம். அதுக்கான போர்ட்டல்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ப்ளஸ் இன்டர்ஸ்டெல்லர் ப்ளஸ் ட்ரக் ஈக்குவல் டு திஸ் வீடியோ. மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் ஈட்டிங் அஜந்தா பாக்கு. மார்வல் மூவி டைரக்டட் பை நோலன். நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டார்டிங் தான். போர்ட்டல்னால் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல மறைவாங்க, இன்னொரு இடத்துல தோன்றுவாங்க. அப்படிலாம் ஹாலிவுட் படத்தில் இருக்குது, சாரி ரியலில் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோக்களை பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஆனால் நடக்காமல் இருக்கா? இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நைட்டு ஒரு 8:08க்கு நான் சொல்கிற சின்ன ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிங்கன்னா
உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது என்ன ஆகஸ்ட் 8 ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கேட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது. இதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் புரியாது, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 3 முக்கியமான ஸ்டார் வந்து ஒரே லைனில் வந்து அலைன் ஆகுது. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நம்ம வீட்டில் இருக்க பே லீஃப் இருக்கு இல்லையா, அதாவது பிரியாணியில் போடுற இலை இருக்கலாம், அதில் ஆசைகள் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அதாவது எப்படின்னா ஐ எம் டிரைவிங் மை ஓன் கார், இந்த மாதிரி ஐ எம் லிவிங் இன் மை ஓன் ஹவுஸ், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதலாம். அதை எழுதுனதை வந்து நீங்கள் வந்து கொளுத்திட்டு இதில் எழுதியிருக்க விஷயம்லாம் நடந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு இது எப்போ பண்ணணும்னா 8ஆம் தேதி காலையில் 8:08 இல்லைன்னா நைட்டு 8:08 பண்ணலாம். நான் வந்து நைட் 8:08 பண்ண போகிறேன். ஒரு லைவ்லேயும் வந்து இதை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறார். கமெண்ட்ஸை பார்ப்போம். மாம், பிரியாணி பட்டையில் என்னடா பண்ணுற? நேம் எழுதி லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ண போகிறோமா? இருடா ஓ மண்டே ஓப்பன் பண்ண. பிரியாணி இலை பட்டை லவங்கெல்லாம் என்ன விலை விற்குது, அதில் போய் எழுதி நெருப்பில் போட்டு அதை வேறு ஊதி சாம்பலாக்கி காற்றை பொல்யூட் பண்ணணுன்றீங்க. மொத்தமாக என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்துட்டு கடைசியாக விளக்கங்களை பார்ப்போம். வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஒரு சின்ன ரெமெடி பண்ணுங்க. இது ஒரு சூப்பரான மேனிஃபெஸ்டேஷன். நீங்க இப்ப பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்துருவோமா? மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு போட்டால் தமிழில் வெளிப்பாடு அப்படின்னு காட்டுது. வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் இன் சிம்பிள் வேர்ட்ஸ்? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் எ பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் எமோஷன் ஆர் ஃபீலிங் ஆர் சம்திங் தியரட்டிக்கல் மேடு ரியல். அதாவது நீங்கள் உங்கள் விஷ், உங்கள் எண்ணங்கள், அதை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எண்ணி 8 மாசத்துல உங்களுக்கு நீங்க என்ன விஷ் வந்து இங்க வைக்கிறீங்களோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இது எப்படி? இது வந்து 8 மாதங்கள் கழிச்சு நடக்குமா? வட்டி போடணும் சட்டி நிறைய தரணும்ல, அதுக்கு மந்திரம் போட்டா தானே கிடைக்கும். அப்ப பணம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன பேப்பர்ல இன்ஃபினிட்டி சிம்பிள் ரெட் கலர் பென்ல போட்டுக்கோங்க. 2 கார்னர்ல 888 நம்பர் வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட என்ன விஷயம், என்ன கோலோ அதை வந்து மேலே எழுதுங்க. கீழே உங்களோட பேரு, நீங்க எந்த அன்னைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட், அதாவது 8ஆம் தேதி ஆகஸ்ட் 2024. அந்த அன்னைக்கு வந்து லயன்ஸ் கேட் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அப்படின்னா நம்மளோட நேரம் காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு சக்சஸ் கொடுக்கும். தேங்க்யூ. மேலே சிங்கம் இருக்குது, பிரமிடு இருக்குது, ஒரு நட்சத்திரத்தை குறி போட்டிருக்கு, கீழே பணமாக கொட்டுது. மேம் வந்து ஆல்ரெடி நம்மளோட ESP எபிசோடெலாம் வந்திருக்காங்க, இப்பயும் வருவாங்க ஃபியூச்சர்லேயும். இந்த வீடியோவை நீங்கள் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம. ஐயோ லேட் ஆகி போச்சே, ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் சேர்ந்து ஒரே நாள்ல நடக்க போகுது. அது நடக்கும்போது பெரிய அபண்டன்ஸ் எனர்ஜி உருவாக போகுது. இந்த அபண்டன்ஸ் எனர்ஜினா என்ன அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஒரு விஷயத்தை ஜூலை 8ஆம் தேதி ரொம்ப அதிகமா இருக்கு. அன்னைக்கு நீங்க நினைக்கிறது ஜூலை 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8 இல்ல? அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. டங் ஸ்லிப்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது ஏன் கரெக்டாக 8ஆம் தேதி அப்படின்னா, இந்த அளவுக்கு அதிகமாக உருவாகிற எனர்ஜி தான் இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக ஜூலை 26 ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். ஜூலை 26 ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ளே நடக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதை வந்து ட்விட்டரில் எக்ஸில் வந்து டேக் பண்ணி என்னை போட்டிருக்காங்க. என்னென்னா, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அவ்வளோதானே, அதுவும் எனக்கு தெரிஞ்சவர் இவர் தான் அப்படின்னு என்னை டேக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டேன். சந்தோஷமா? வரட்டாமாமே ட்ரு குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. லைன்ஸ் கேட்டுங்கிறாங்க, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்றாங்களே. நம்மால் வந்திருக்காரு, இவர் கரெக்டாக சொல்லுவார். தந்தி டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். 8/8/2024 எல்லா சோஷியல் மீடியாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக இருக்குது. அந்த லைன் கேட் போர்ட்டல் என்றது அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், சூரியன் சிம்மத்துக்கு வரக்கூடிய நுழைவாயில் ஓப்பன் ஆகிறதுன்னு தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இதாங்க விஷயம். அவர் சொன்ன மாதிரி சூரியன் வந்து சிம்மராசிக்குள்ளே வர்ற இந்த நிகழ்வை தான் இவங்க வந்து லைன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்லாம் சொல்கிறது. நட்சத்திரங்கள் எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்காக ஒரு மேப், ஒரு கான்ஸ்டலேஷன் மாதிரி நம்ம பூமி சுற்றி வந்து கான்ஸ்டலேஷன்ஸை நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம் சும்மா கற்பனையாக. ஸோ பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றி வரும்பொழுது பூமியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சூரியன் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு எந்த கான்ஸ்டலேஷனுக்குள்ளே இருக்குது, இது மாதம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு வருடத்தில் எல்லா 12 ராசிக்கும் போயிட்டு வந்துடும். ஸோ இதுதான் விஷயம். இப்போ சிம்ம ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம்.
ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக தையா சித்திரையா இது நம்மளுடைய வருடப்பரப்புங்கிற அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ அப்படி இந்த 8ஆம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்குள்ளே போக போகுதா அப்படின்னா ஐ திங்க் இவர் ஜோசியர் சொன்ன மாதிரி அன்றைக்கி போகலை, 10ஆம் தேதிக்கு மேலே தான் போக போகுது. skylive.comனு இருக்குது பாருங்கள், இதில் போனீங்கன்னா நம்ம சூரியன் வந்து எந்த கான்ஸ்டலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் தேதியை மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். இப்போ 8ஆம் தேதியை பாருங்கள், இன்னமும் அது வந்து லியோக்கு போகலை. 9, 10 மேலே போகும்போது தான் லியோ கான்ஸ்டலேஷனுக்குள்ளே போகுது. ஸோ 8 அன்றைக்கி சூரியன் வந்து சிம்மராசிக்குள் போகவில்லை. ஸோ இப்படி சிம்மராசிங்கிறதால லைன்ஸ் கேட்டு போர்ட்டல் அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே கொண்டாந்துட்டாங்க. இன்னொன்று 8 அப்படி திருப்பி பார்த்தா இன்ஃபினிட்டி ஷேப்பாக. ஸோ இன்ஃபினிட்டி ஆஃப் எனர்ஜி வந்து வரதான். யோசிச்சு பாருங்கள், இன்ஃபினிட்டியோட சிம்பிளை வந்து ஒரு மாதிரி 6 மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இப்போ 6ஆம் தேதின்னு மாற்றிருப்பாங்களே அதை. சரி, இப்போ இருக்கிற நியூமரிக் சிஸ்டம் நீங்கள் வந்து 8 இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்படி சாச்சா ஒரே மாதிரி இருக்குங்கிற இதெல்லாம் சொல்கிறீங்க. பழைய சிஸ்டம் மாதிரி தான் 1, 2, 3, 4 குறுக்கில் ஒரு கோடு அப்படிலாம் போட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ வந்து இந்த சிம்பிள் எப்படி மேட்ச் ஆகும்? இன்ஃபினிட்டிக்கு ஒரு சிம்பிளே கொடுக்காமல் இருந்தாங்களே, அப்போ எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க? இல்லை இப்போ ரோமன் லெட்டரில் வந்து 1, 2, 3ன்னு போடுறோம், அதில் 8 இருக்கே, அதுக்கு எப்படி இது மேட்ச் ஆகுது? ஸோ இதெல்லாம் நாம் உண்டாக்கின சிம்பிள், நாமளே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறது. அடுத்து இந்த 8 கரெக்டாக மாலை 8 மணி 8 நிமிடமா. இப்போ நம்ம டைம் ஜோன் வேறு, பக்கத்தில் டைம் ஜோன் வேறு, அமெரிக்கா டைம் ஜோன் வேறு, இட்டாலி டைம் ஜோன் வேறு. அப்போ எல்லாருக்குமே அந்த 8 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய முறை வரும்ல. அப்போ ஒரு டைம் அங்கே போர்ட்டல் ஓப்பன் ஆகுமா? இப்போ பல டைம் ஜோன்ஸ் இருக்குது உலகத்தில், எல்லா டைம் ஜோன்ஸுக்கும் இது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ இப்படி கேள்வி கேட்டுகிட்டே போகலாம். ஆனால் அடிப்படையான ஒரே கேள்வி தான், உங்களுக்கு இந்த கான்செப்டை யார் சொன்னா? இப்போ ஜோதிடர் சொல்கிறாரு, இன்டர்நெட்டெல்லாம் பரபரப்பாக இதே பேச்சாக இருக்குது, என்ன கேட்டாங்கன்னா எதாவது பண்ணிட்டு போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் இது எங்கே சித்தர்கள் எழுதியிருக்காங்க, அங்கே எழுதியிருக்காங்க, இங்கே எழுதியிருக்காங்கலாம் சொல்லலை. ஆனால் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க அப்படின்னா இது எங்கேயோ ஒரு இடத்துல வெளிநாட்டில் இருந்து பார்த்து அங்கே ஆரம்பித்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அது எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர இதோட ஆரிஜின் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து வெளிநாட்டு உருட்டு, அதை அப்படியே இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் பிரபஞ்சம் வந்து செய்யும் அப்படின்னு பிரபஞ்சத்தை வந்து ஏதோ நம்ம வீட்டு வேலையாள் மாதிரி ஹேண்டில் பண்ணுறது. பிரபஞ்சத்துக்கும் எண்களுக்கும் இந்த மாதிரி போர்ட்டலுக்குலாம் தொடர்பு உண்டா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கான பிளானை உண்டாக்குங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அதில் இருக்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்படி செய்வது என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம்ப்பா, நம்ம இதை செஞ்சிட்டோம்ப்பா அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துரும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த விஷயத்துக்கான எந்த ஒரு ஸ்டெப்பையுமே எடுக்காமையே அதை செஞ்சிட்டதுக்கான ஒரு நிறைவை கொடுத்துருச்சுன்னா ஆக்சுவல் விஷயத்தை செய்கிறதுல கொஞ்சம் தயக்கம் உங்களுக்கு வந்துடும். அதனால் இதெல்லாம் மாடர்ன் டிஜிட்டல் மூடநம்பிக்கைகள். ஆனால் இந்த முறை நம்ம நியூஸ் சேனல் செய்த ஒரு விஷயத்தை பாராட்டணும். அது என்னென்னா, லயன் கேட் போர்ட்டல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட். தேன்மொழி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அதிலிருந்து பேட்டி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் சேனல் வந்து ஒரு ஜோசியர்ட்டையும் கேள்வி கேட்டுட்டு அடுத்து ஒரு அறிவியல் சம்மந்தமானவர்களையும் வந்து கேள்வி கேட்டிருக்கிறது நல்ல விஷயம். அர்த்தம் கொடுத்துருக்கு, வெளிப்பாடுன்றது தான் அர்த்தம். ஆனால் இது வரைக்கும் இந்த போர்ட்டலில் பேசிகிட்டு இருந்தவங்க யாருமே வந்து வெளிப்பாடுன்ற அர்த்தத்தில் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தவே இல்லை. மனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. ஏதாவது மெடிடேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மீனிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதுக்கும் இதில் எந்த ஸோ இவங்க அறிவியல் ரீதியாக அவங்களோட கருத்து இதெல்லாம் வந்து மூடநம்பிக்கை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யாருங்க நம்புறா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோஸோடைய கமெண்ட்ஸை போய் பாருங்கள். வெறும் பிரியாணி பட்டை போட்டால் போதுங்களா, கூட லவங்கம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போடலாமான்ற அளவுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மக்கள் நமக்கு பணம் கொட்டினா போதும்பா, அதை பற்றி எந்த கேள்வியும் வேணான்னு கொஸ்டினே கேட்காம பிளைண்டாக பிலீவ் பண்ணோம்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் தான் அதிகமாக வளரும். அதை சொல்கிறவங்களுக்கும் இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக தொடர்ந்து பரப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டாங்கன்னா கமெண்ட்டில் போய் இது எங்கேருந்து நீங்கள் இந்த சோர்ஸ் எடுத்தீங்க, உங்களுக்கு யார் சொன்னது, இதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. அடுத்த உருட்டு. சினிமாலாம் பார்த்துருப்போம். எப்படின்னா ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ரொம்ப படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஒருத்தர் பூசாரியோ இல்லை வந்து ஒரு ஞானியை பார்த்தீங்கன்னா கோயில் முன்னாடி நின்று பாடிட்டு இருப்பாங்க. பாடி பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை வந்து சரி பண்ணுவாங்க, அவங்களும் எந்திரிச்சு நடப்பாங்க. இது உண்மையான ஆராய்ச்சி பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா வந்து 2010 கல்ஃப் ஆயில் டிசாஸ்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கடலில் வந்து ஒரு ஆயில் எல்லாமே கொட்டிடுறாங்க. அது எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் கூட வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே மியூசிக் வாசிக்கிறேன். 528 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கடவுளின் நிலைன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெர்ட்ஸில் வந்து ஒரு மியூசிக்கு கேட்கும் போது வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற டிஎன்ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி செஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து மைண்ட் ப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து 528 ஹெர்ட்ஸில் வந்து ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படிலாம் வந்து மியூசிக் ப்ளே பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது தான் மைண்ட் ப்ரெஷர் ஆகுது நமக்கு. சரி, ஓகே. ஸோ இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி உண்மை பாதி உருட்டு. எப்பயுமே ஒரு உருட்டை முழுசாக சேல் பண்ண முடியாது, கொஞ்சம் உண்மையை கலந்து தான் சேல் பண்ண முடியும். அப்படிங்கிறதால இவர் சொல்கிற சில விஷயங்கள் உண்மை. ஆனால் அது எந்தளவு உண்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். 2010 கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவில் நடந்த மிகப்பெரிய ஆயில் ஸ்பில் இது அப்படின்னு சொல்லலாம். டீப் வாட்டர் ஹரிசான் ஆயில் ஸ்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயில் ஸ்பில் 2010 நடந்தது. டீப் வாட்டர் ஹரிசான் ட்ரில்லிங் பிளாட்ஃபார்மில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வெடிப்பு ஏற்பட்டதால் வந்து ஆயில் ஸ்பில் ஆச்சு. ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரை ஒரு 6 மாத கால போராட்டம்.
கிட்டத்தட்ட 82,000 பறவைகள், 6,000க்கும் அதிகமான சீ டர்ட்டில்ஸ், 25,000க்கும் அதிகமாக கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலூட்டிகள், இன்னும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து இறந்து போச்சு. ஸோ அவ்வளோ பெரிய விபத்து இது. ஸோ 134 மில்லியன் கேலன் அளவுக்கு ஆயில் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு. இது எடுக்கணும் அப்படின்னும் போது பல்வேறு துறைகளிலிருந்து பலவிதமாக வந்து இந்த ஆயில் ஸ்பில்லை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. NOAA வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்தாங்க. கல்ஃப் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் நிறைய செயல்பட்டாங்க. மெரின் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஆயில் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்து இது எப்படி பிரித்தெடுக்கலாம்னு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. ஸோ இப்படி பல பேர் பல வகையாக ஒரு 6 மாதங்கள் போராடி வந்து அந்த ஆயில் ஸ்பில்லை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் இறந்து போச்சு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து ஒரு 520 Hz சவுண்டை நம்ம ப்ளே பண்ணோம்னா இந்த ஆயிலை வந்து பிரிச்செடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டு சொன்னார். அங்கே இருக்கிற கலைபுரத்தில் பிரச்சனையில் அங்கே எல்லாரும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு ஒரு வகையில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே இவர் ஏதோ ட்ரை பண்ணுறாரு, ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயில் ஸ்பில்லேருந்து ஒரு மைல் தூரம் தள்ளி வந்து ஒரு சில செட்டப்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 528 Hz வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு 4 மணி நேரம் வந்து பண்ணாங்க. இதோட விளைவாக 2 சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணும்பொழுது வந்து இந்த சவுண்டுக்கு முன்னாடி சவுண்டுக்கு பின்னாடியில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து சேச்சுரேட் ஆனது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது வந்து தெரிய வந்தது. ஆனால் அங்கே கொட்டி கிடக்கிறது மில்லியன் கணக்கு ஆஃப் கேலன்ஸ். இவங்க எவ்வளோ பிரித்து எடுத்தாங்கன்னு தெரியல. கொஞ்சோண்டு சாம்பிள்ஸ் எடுத்து ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த இஷ்யூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான் இதை பியர் ரிவ்யூ பண்ணாங்களா, இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதில் நிறைய நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்தது. அவரே அந்த வீடியோவில் காட்டுறாரு. ஸ்கெப்டிக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஒரு பேஜ், அது ஒரு நல்ல ஃபோரம் தான். அந்த பேஜோடைய ஆரம்பத்தை மட்டும் தான் அவர் காட்டுறாரு. ஸ்க்ரால் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ பேர் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது புரியும். நீங்கள் சப்மிட் பண்ண ரிசல்ட்ஸில் வந்து 2 சாம்பிள் இதில் வந்து ஆயில் அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்கீங்களே தவிர இது வந்து அங்கேருந்து தான் எடுத்ததா கொண்டதா அப்படிங்கிறதுக்கான ரிலையபிலிட்டி அதில் இல்லை. இந்த அக்கோஸ்டிக் ரேடியேஷன் எப்படி 1 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஆயில் இருக்கக்கூடிய அந்த மாலிக்யூல்லாம் பிரிக்கிற அளவுக்கு இல்லை எங்கேயா எனர்ஜி இருக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டையும் மென்ஷன் பண்ணி தெளிவாக போட்டிருப்பாங்க. இதை விட ஆயில் இதில் கம்மியாக இருக்குன்ற சர்டிஃபிகேட் தானே தவிர இதுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதிலிருந்து இது ப்ராசஸ் ஆனதாங்கிறதுலாம் இல்லை கிளியராகவே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணோன்னா எக்ஸாக்டாக அந்த மெத்தடாலஜி என்னங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நிறைய கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்டில் நிறைய இது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அதை சொல்லக்கூடாது, மல்டிபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து பியர் ரிவ்யூன்னு சொல்லக்கூடிய சக எக்ஸ்பர்ட்ஸ் கூட அதை ரிவ்யூ பண்ணியிருக்கணும். அது பண்ணலை. இதே விஷயத்தை இப்போ நான் வீட்டில் ஒரு பக்கெட்டில் ஆயில் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த சவுண்டை ப்ளே பண்ணால் அப்படின்னா இதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, இண்டிபெண்ட்டாக ஒரு ஆளால் இதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் போட்டு இதை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி அறிவியல் உலகத்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இது வந்து ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் தான். சிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேவோடைய ஃபினாமினாவை பற்றி படிக்கிறது. சவுண்ட் வேவ்ஸுக்கும் ஃபிசிக்கல் மேட்டருக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி அதை ஆய்வு இதை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. தண்ணியில் வந்து இந்த மாதிரி வேவ்ஸை சவுண்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணால் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும், கெமிக்கல் காம்பவுண்ட் கூட பண்ணால் என்ன ஆகுங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்களே தவிர அப்படி உறுதிபூர்வமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கல. ஸோ இது வந்து நடந்த வரலாறு. அதை வைத்து இவங்க என்ன முயற்சி பண்ணாங்கிறது ஒன்று. ரெண்டாவது சல்ஃபேஜியா ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பலன்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். 174 Hz வந்து உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலீஃப் ஆகும். 528 Hz வந்து உங்களுக்கு டிஎன்ஏவே ரிப்பேர் ஆகும் அப்படின்னு ஒரு சொல்கிற மாதிரி சொல்கிறது எல்லாமே சூடோ சயின்ஸ். அதெல்லாம் அறிவியலால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுக்காகலாம் எந்த ஒரு ஸ்டடியும் ப்ராப்பராக நடந்து மல்டிபிள் ஸ்டடீஸில் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணலை. யோசிச்சு பாருங்கள், ஒரு சவுண்ட் வந்து உங்கள் டிஎன்ஏ வந்து மாடிஃபை பண்ணுது, உங்கள் டிஎன்ஏல இருக்கக்கூடிய வாட்டர் கண்ட்டை வைப்ரேட் பண்ணி அதை மாடிஃபை பண்ணுதுன்னா அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். அது எப்படி பாசிட்டிவ் மட்டும் தான் கொடுக்குன்னு சொல்ல முடியும்? இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ஒரு இதமான நல்ல பாட்டு கேட்கும்போது மனசு சந்தோஷப்படுது. இதுவே வந்து ஒரு குத்து சாங்கை போட்டால் நம்ம டான்ஸ் ஆகிற மூடுக்கு போகிறோம். இதெல்லாம் அந்த இசை ஒரு ஒழுங்கான வடிவத்தில் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அது நமக்கு உணர்வாக பிரதிபலிக்குதே தவிர இந்த மாதிரியான ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரி செயல்படுமா அப்படிங்கிறது எந்த ஒரு ஆய்வு அடிப்படையிலும் சொல்லப்படலை. உதாரணத்துக்கு இப்போ லோ ஃப்ரீக்வன்சியில் இப்போ 17-18 ஹெர்ட்ஸில் வரக்கூடிய அந்த சவுண்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபாலே அதில் ஃப்ரீக்வெண்ட் ஆகும். அதனால் கண்ணு மங்களாக தெரியும். நமக்கு திடீர்னு பேய் இருக்கிற மாதிரி உணர்வு வரதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹெர்ட்ஸ் எங்கேயாவது வந்து ஸ்லோவாக ஃபேன் சுற்றினாலோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலோ நமக்கு அந்த மாதிரி உணர்வோம் அப்படிங்கிறதுலாம் நம்ம அந்த பேய் வீடியோக்குள்ளே பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சிஸ்லாம் வந்து நம்ம உடம்புல ஏதோ ஒன்று ரேண்டமாக ஏற்படுத்தியுமே தவிர இவங்க சொல்கிற மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து பாட்டு பாடுறது அப்படிலாம் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டு நம்மளால் பாட்டெல்லாம் அந்த காலத்தில் உட்காந்து கோயிலில் பாட முடியாது. ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் டிவைசஸ் இருக்க வச்சுட்டு நம்ம ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லாத போது நம்மளால் தொண்டையிலேயே ஒரு பிச்சை ஒரு ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணி அவ்வளோ நேரம்லாம் பாட முடியாது. அப்படி பாடினா நம்ம உடலில் ஜுரம் போயிடும், இந்த மாதிரி உடம்புல இருக்க குறைபாடு போயிடும் அப்படிங்கிறதுலாம் இவ்வளோ அபத்தமாக இருக்குது பாருங்கள். இதனால் சொல்ல வர்றது என்னென்னா எங்கேயோ நடந்த வரலாறு கொஞ்சம் அறிவியல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூடோ சயின்ஸை கலந்து கட்டி இப்படி பேசுறது மூலமாக இப்போ என்ன சொல்ல வராரு, இதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கோயிலில் போய் உட்காந்து 528 ஃப்ரீக்வன்சியை வச்சு நீங்கள் வந்து பாட்டு கேளுங்க உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்ல வராரா? எது சரி? இப்போ உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகிறது சரியா இல்லை இந்த மாதிரி பண்ணுறது சரியா? நான் ஏன் மூச்சு மட்டும் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா இப்போ தான் மக்களை கொஞ்சம் அறிவியல் பக்கம் திருப்பி நம்ம வந்து அறிவியலை நோக்கி நகரும்போது திரும்ப பழங்காலத்துக்கு அதில் லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போகிறது எவ்வளோ அபத்தமாக இருக்குது பாருங்கள். ஸோ தம்பி நல்லா பேசுகிறாரு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கொஞ்சம் நல்ல விஷயங்களை கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான அறிவியல் விஷயங்களை பேசினார்னா நல்லாயிருக்கும்.
செம்ம வைபான ஒரு வீடியோ இல்லை, சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நல்ல மியூசிக், நல்ல விஷுவல், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது உருட்டுலாம் கிடையாது, யாரும் நான் டேக் பண்ணல, என் கண்ணில் பட்டது, நல்ல விஷயந்தான். கீழே அவ்வளோ பேர் டைப் பண்ணியிருக்கிறது என்ன, கூஸ் பம்ப்ஸ் பார்த்தோன்னே அப்படி தான் இருந்தது. மியூசிக் என்ன, அந்த விஷுவல் என்ன, அதை காட்டாமல் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதில் எனக்கு சில விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருந்தது. இது யாராவது கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தா யாரும் சொல்லலை. முதல் விஷயம், நம்ம கடவுளுக்கு எதிரி கிடையாது, அவங்க இதில் எந்த கடவுளானா வச்சுக்கிட்டோம், இது என்ன கான்செப்டானா இருந்துட்டு போட்டோம். நான் சொல்கிற இந்த பாயிண்ட் போட்டு ரைட்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல் விஷயம், அந்த பொண்ணு வந்து ஃபோன் பேசிக்கிட்டே கையில் வந்து கீச்சைனை சுற்றிக்கிட்டு கேஷுவலாக ரோடை கிராஸ் பண்ணுது, தப்பு நம்பர் 1. ரெண்டாவது தப்பு, அந்த பையன் ஹெல்மெட்டு கூட போடாமல் அவ்வளோ வேகமாக சர்ன்னு பைக்கில் வரான், தப்பு நம்பர் 2. இப்போ இந்த 2 விஷயங்களுக்கும் இங்கே ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிதா, இல்லை வந்து அதை அட்ரஸ் பண்ணாங்களா? ஸோ இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ நமக்கு அந்த பையன் மேலேயும் கோவம் வரல, இந்த பொண்ணு மேலேயும் கோவம் வரல, அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் அப்படியே டிவேட் ஆகி நம்ம கடவுள்கிட்ட போய் கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு மியூசிக் நம்ம வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பக்தி இருக்கலாம், தப்பு இல்லை, நீங்கள் சாமியை கும்பிடுங்க. ஆனால் அந்த பக்தி நம்ம புக்தியை வந்து மறைச்சிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸை வந்து சின்ன பசங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும், ஒழுங்காக நடந்துக்கணுங்கிறத தாண்டி கடவுள் நம்ம காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற தாட்டு தான் மைண்டில் பதியும். எனிவே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. உருட்டிலே உருட்டு, சிறந்த உருட்டுன்னு நீங்கள் நினைத்த உருட்டு எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியுடன். நன்றி.